ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் போராட்டம் தொடர்பில் விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதாக கடந்த பொதுத் தேர்தலில் பாராளுமன்றத்தில் 3 ஆசனங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிக்கின்றது. போராட்டத்தையும் அதற்காக வெளிநாடுகளில் இருந்து வந்த பணத்தையும் விசாரிப்பதற்காக ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நாங்கள் தெளிவாக நியமிப்போம். ஏனென்றால் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி கூட USA எய்ட் நிறுவனம் மூலம் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகளின் அரசாங்கத்தை மாற்ற வெளிநாட்டு பணம் எவ்வாறு முதலீடு செய்யப்பட்டது என்பதை குறிப்பிட்டுள்ளார். இந்த மக்கள் வெளிநாடுகளிலிருந்து தெளிவாக பணம் பெற்றனர். எனவே போராட்டத்தின் போது ஒரு பிரிவினர் வாகனங்களை வாங்கினார்கள், மற்றொரு பிரிவினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களாக ஆகினர், மற்றொரு பிரிவினர் வீடுகளை வாங்கினார்கள், மற்றொரு பிரிவினர் வெளிநாடுகளுக்கு சென்று குடியேறினார்கள். இன்னும் 12 பேர் தூக்கு மேடைக்கு செல்ல முடியாது. இந்த விடயத்தை வழிநடத்தியவர்கள் மன்னர்களாக மாறினர் என்பது தெளிவாகின்றது. மற்றவர்கள் தூக்கு மேடைக்கு சென்றனர். இறுதியில் அதுவே நடந்தது.